தொடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தலைவர் திரு வைகோ அவர்கள் இருக்கிறாங்க. அவங்க மனைவி, அவங்க பிள்ளைங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு அசெம்பிளி சர்க்கார் சர்ச்சில் ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. அவங்க எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்து சர்ச்சுக்கு ஒழுங்கா போறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. திரு வைகோ ஒரு கட்சி தலைவராக இருக்கிறதுனால அவர் இன்னும் ஓப்பன் அறிவிக்கல. இயேசுவை விசுவாசித்து ஒரு நாளைக்கு 2 முறை பைபிள் வாசிக்கிறார். அவர் என்கிட்ட பேசின பிரதர், நான் காலையிலையும் ராத்திரியும் பைபிள் வாசிப்பேன், தவறாம பைபிள் வாசிக்கிறாரு. நான் எப்படி ஜெபிக்கணும்னு கேட்டார் ஒரு நாள். நான் அவர் சொல்லிக் கொடுத்தேன், எப்படி நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எப்படி தேவன் பதில் கொடுப்பார். சரி, நான் அப்படியே ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அப்போ இயேசுவை நேசித்து அவர் சொல்லுவதற்கு கீழ்ப்படுகிற ஒரு தலைவர், ஒரு கட்சி தலைவர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இது மாதிரி எல்லாரையும் ஆண்டவர் தொட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நம்ம ஜெபிக்கணும். அமெரிக்காவில் அவருடைய மகளும் மருமகன் இருக்காங்க, ஊழியம் செய்யறாங்க. வைகோவுடைய மகளும் மருமகன் அமெரிக்காவில் வேலை சண்டை எல்லாம் ஊழியம் செய்யறாங்க.